கிடையாது. காந்தி சொன்னதை நான் எடுத்து பேசினேன். நான் ஒரு இனம் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதை விட நான் 1000 முறை வன்முறையில் ஈடுபடுவேன். அவமானத்தின் இழிவான சாட்சியாக இருப்பதை விட என் கௌரவத்தை காக்க நான் எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேன்னு அகிம்சை உலகத்துக்கு போதிச்சு அறவழியிலே போராடி சுதந்திரத்தை வென்றெடுத்த என் தேசப்பிதா காந்தி சொல்லியிருக்கிறார். காந்தியின் தேசமே இப்ப நீ சொல்லு, என் இனம் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்படுது, நாங்கள் அவமானத்தின் இழிவான சாட்சியாக நிற்கிறோம், நாங்க எத்தனை முறை வன்முறையில் ஈடுபடலாம், நான் எந்த ஆயுதத்தை ஏந்தலாம், நீயே சொல்லு காந்தியின் தேசமே நான் கரம் உயர்த்தி பேசுனேன். அது குறுவட்டில் இருக்குது. இதை ஒரு ஆயுதம் ஏந்துவேன்றாரு, இவர் அப்படி போராடுன்றாரு அப்படின்ட்டு இவங்க, அது உங்களுக்கு தெரியுது, அது சும்மா ஒரு அரசியல் காரணங்களுக்காக என் மேல போடப்பட்ட வழக்கு. அதை நான் மகிழ்ச்சியா எழுதிக்கிட்டு தான் போனேன். அதனால இன்னும் ஒரு சின்ன வருத்தம் கூட எனக்கு கிடையாது. அதுல என்னன்னா, இதெல்லாம் சரி, இன்னும் நம்ம எதிர்பார்த்து எதை நோக்கி போராட்டங்களை தொடர்ந்தோமோ அந்த போர் நிறுத்தம் இன்னும் வரலையேங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்கு. சரி, இவ்வளவுலாம் சொல்றீங்களே, இந்த இன்றைக்கு ஈழத்தில் நடக்கிற இந்த அவலம் குறித்து தமிழ்நாட்டு மக்களிடம், குறிப்பாக வாக்காளர்கள் என்று சொல்லப்படும் மக்கள்கிட்ட என்ன பாதிப்பை இதை ஏற்படுத்திருக்கு? இப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த உணர்வு இருக்குது. அதாவது இப்ப தமிழன்ல 3 தமிழன் இருக்கிறான். முதல் தமிழன் சாதி தமிழன், 2வது தமிழன் கட்சி தமிழன், 3வது தமிழன் மத தமிழன். இந்த 3 தமிழன் தான் இப்படி பிரிஞ்சு கிடந்தா இந்த இனத்தை நாசம் பண்ணேன். இதுல எங்களை மாதிரி சில தமிழர்கள் இருக்கான். இது எல்லாம் கடந்து வெறும் தமிழன்கிற ஒற்றை அடையாளத்துல நிக்கிறது. இந்த மாதிரியான உணர்வுள்ள நிறைய ஆட்கள், தம்பிமார்கள், மாணவர்கள், வழக்குரைஞர்கள், இவங்கெல்லாம் நிறைய தலப்பணி செஞ்சு அறுவடையை தருதுங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இல்லை, இப்போ பாரதி ராஜா அவர்கள் இந்த உங்களுடைய திரைப்பட அமைப்பை பார்க்கும்போது சோனியா காந்தியை கடுமையாக சாடி இருந்தார். அதுக்கு காரணம் இருக்குது. அது காரணம் இருக்குது. உங்களுக்கு ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றாங்க, ஈழம் குறித்து பேசுறாங்க, அந்த மண்ணில் மக்கள் அவலம் குறித்து பேசுறாங்க, அங்க நடக்கிற மனித பேரளவத்தை, இனப்படுகொலையை கண்டிக்கிறாங்க. இந்த மண்ணுல எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. அருந்ததி ராயிலிருந்து, அனிதா பிரதாப்ல இருந்து, அன்னையார் அமிர்தானந்தமாயில இருந்து எல்லாரும் பேசுறாங்க. கன்னடால கரண் பார்க்கர் பேசுறாங்க, ரவிசங்கர் பேசுறாங்க. இந்த மண்ணில் இருக்கிற எல்லா அரசியல் தலைமையும் பேசுது. முதுபெரும் தலைவர்கள் இந்த மண்ணில் இருக்கிற எல்லாரும் போராடுறாங்க. ஆனா இந்த மண்ணில் பெரிதாக ஒரு மனிதநேயமிக்க தலைவி என்று போற்றப்பட்டு என் சொந்த குடும்பத்தில் நாங்க காலங்காலமாக காங்கிரஸ்காரங்க. நான் வளர்ந்து பெரிய ஆளான பிறகுதான் எங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி மாற்றி அவங்க உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கை சின்னம் தான். எனக்கு வாக்குரிமை வர்ற வரைக்கும் எங்க வீட்டுல கை சின்னத்துக்கு தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்து சொந்த குடும்பம் போல நேசிச்சு நாங்க சோனியா காந்தி அம்மையார் இது வரைக்கும் இலங்கை தமிழன் இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க உச்சரித்த இவ்வளவு நெருக்கடி, 16 பேர் உடலையே திரியாக்கி தீ வச்சு குளிச்சு செத்துருக்கிறான். ஒரு பெரிய பேரணியை, மனித சங்கிலியை தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்திருக்கிறாங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறாங்க, உண்ணா நோன்பு இருந்திருக்கிறாங்க. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்ணாவிரதம் இருந்திருக்குது. அனைத்து கட்சிகளும் போராடி இருக்குது. 12 தாய்மார்கள் 12 நாட்களுக்கு மேல பட்டினி பேசிய ஒரு வயிற்றுக்குள்ள பசிங்கிற பெருநெருப்பை கொட்டி கிடந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய எழுச்சி இந்த மண் கொடுத்துருக்குது. அதனால அந்த அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு, பார்த்துருக்கா பத்தியில, தமிழன்கிற ஒரு வார்த்தையை சொன்னா வாய் கசக்கும், அப்ப அவங்க வாக்கு மட்டும் இனிக்குமாங்கிற கேள்வி எழுமா எழாத. இந்த கோபத்துலதான் எங்க அப்பா சொல்றாரு, நீங்க உங்களை அவ்வளவு நம்பினோமே நாங்க, நீங்க பதவி வேணான்னு நீங்க சொல்லும் போது நீங்க சிறந்த பெண்மணி நாங்க நினைச்சோமே, நீங்க ஒரு பெரிய இன்னொரு அன்னை தெரசாவின் ஒரு வடிவம் போல நாங்க நினைச்சோமே உங்களை, நீங்க 40 தொகுதி அந்த நம்பிக்கையில நீங்க பிரதமர்னா நாங்க அனுப்பணும், அப்புறம் தான் நீங்க ஆக முடியாம போச்சு. உங்க கட்சியை சேர்ந்த சங்கமாவும் சரத்பவார் வழியில போனா நாங்க சொல்லல உங்களை வெளிநாட்டுக்காரங்கன்னு, உங்க கட்சிக்காரங்களே தான் சொன்னாங்க, நாங்க நம்பணும். அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு 40 தொகுதியை வென்றெடுத்து தந்தோம். தாயே நீ ஆளுன்ட்டு, அதுக்கு என்ன நன்றி கடன் இருந்தது? என் சொந்த ரத்தங்களை செத்து விழுகிறத பார்த்து எங்களை எங்களை பார்த்து சாக வச்சிங்க, எங்க வச்சிங்க, அழ வச்சிங்க, வேற என்ன பண்ணீங்க? சரி, இப்ப அடுத்த கட்ட உங்க நடவடிக்கை என்ன? திரைப்படத்துறையினர் உங்களுடைய இந்த அமைப்பினுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய இது நடவடிக்கை என்ன? அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப நாங்க பரப்புரை தான். யாருக்கு வாக்கு அளிக்க கூடாது, ஏன் அளிக்க கூடாது, என்ன நடக்குது ஈழத்துல, அது என்ன, அது எதனால நடக்குது, யாரால நடக்குது, உலக அரசு சர்வதேச நாடுகள்
இந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் எப்படி எப்படி விடுதலை அடைஞ்சது, அதே விடுதலை நாம் அடையிறதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது எந்த சக்திகள், அந்த சக்திகள் இருக்கணுமா ஒழியணுமா, இது மாதிரியான பரப்புரையை எடுத்து வைப்போம். இது உள்ளூர் தேர்தல் பிரச்சாரம் இல்லை, சர்வதேசத்தின் கதவுகளையும் காதுகளையும் தட்டுகிறதுக்கான ஒரு முழக்கம் தான் இது. அதுக்காக தான் தெருமுனை பிரச்சாரம் இல்லாமல் பொதுக்கூட்டங்களாக 10 கூட்டங்களை தேர்வு செஞ்சோம். நீண்ட பேருரையை நிகழ்த்துறது, அது உலக மன்றங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது. ஒரு கலையார்வம் மிக்க ஒரு இளைஞன் கிராமத்திலிருந்து வந்து இன்றைக்கு ஒரு சர்வதேச பார்வை, ஒரு உணர்வோடு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய உண்மையான கோபத்தையும் நேரில் சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்தோம். உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.